பில் வைஸ் என்ட்ரிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு பில்லுமே நம்ம தனித்தனியாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் கேஷ் நம்ம வாங்குறதையும் கொடுக்கறதையும் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுங்காட்டி நம்ம இந்த பில் வைஸ் என்ட்ரி யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பில்லும் நம்ம தனித்தனியாக என்டர் பண்ணுறங்காட்டி அவங்க நமக்கு கேஷ் பே பண்ணிட்டாங்களா, நம்ம அது ரிசீவ் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறமா இன்னும் பேலன்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த பில் வைஸ் யூஸ் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ட்ரி ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் சூப்பர் மார்க்கெட் 3 lakhs. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் சேனல் 2020 ஓப்பனிங் ஸ்டாக். இதுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் போடுவோம், அதுக்கப்புறமா லெஜர், அதுக்கப்புறமா நம்ம வவுச்சர் போடுவோம். இல்லைன்னா நம்ம வவுச்சருக்குள்ளே போய் கூட நம்ம லெஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட், பர்ச்சேஸ் ஃப்ரம் சிட்டி ட்ரேடர்ஸ் ஏப்ரல் 3. பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. சிட்டி ட்ரேடர்ஸ் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம கேஷ்னு பே பண்ணல. ஸோ நம்ம சிட்டி ட்ரேடர்ஸ் நமக்கு சன்றி கிரெடிட்டர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு நம்ம கேஷ் பே பண்ணணும். தேர்ட் என்ட்ரி சேல்ஸ் டு ராயல் ஸ்டோர்ஸ் ஏப்ரல் 5. பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் நம்ம ராயல் ஸ்டோருக்கு பண்ணியிருக்கோம். அவங்க இன்னும் நமக்கு ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணல. ஸோ அவங்க நமக்கு சன்றி டெப்டார்ஸ். பர்ச்சேஸ் ஃப்ரம் சிவா ஏஜென்சிஸ் ஏப்ரல் 8. பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சிவா ஏஜென்சி கிட்ட. நம்ம இன்னும் கேஷ் பே பண்ணாதங்காட்டி சன்றி கிரெடிட்டர்ஸ். அமௌண்ட் பெய்டு சிட்டி ட்ரேடர்ஸ் ஏப்ரல் 10. இப்போது சிட்டி ட்ரேடர்ஸ் கிட்ட நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நம்ம பே பண்ணுறப்போ டிஸ்கவுண்ட் 3% அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3% டிஸ்கவுண்ட்டை நம்ம பே பண்ணுறப்போ நம்ம அந்த பர்சன்டேஜ்லேருந்து அமௌண்ட்டை கழிச்சிக்கலாம். சேல்ஸ் டு மீனா ஸ்டோர்ஸ் ஏப்ரல் 12. பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போது சேல்ஸ் மீனா ஸ்டோருக்கு பண்ணியிருக்கோம். அவங்க நமக்கு அமௌண்ட் இன்னும் பே பண்ணல. ஸோ மீனா ஸ்டோர்ஸ் நமக்கு சண்டே டெப்டார்ஸ். செவன்த் என்ட்ரி அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ராயல் ஸ்டோர்ஸ். அதில் 2% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். அந்த 2% அவங்க கழிச்சிட்டு நமக்கு மீதி அமௌண்ட் கேஷாக கொடுப்பாங்க. நம்ம கம்பெனி கிரியேட் பண்ண போகுது. இதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் ப்ளஸ் டி. கிரியேட்டில் என்டர் கொடுத்துட்றோம். நம்ம கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம். ஜிமெயிலே இதுவே கொடுத்துக்குவோம். ஸ்டேட்டில் தமிழ்நாடு. என்ன சம் போடுறோமோ அதை நான் ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். என்ன போடுறோன்னா நம்ம பில் வைஸ் தான் போடுறோம். அப்போ பில்லுன்னு மட்டும் நான் ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் காமிக்கலைன்னா இங்கே ஷோ மோர் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்குது. அதில் எஸ்ஸும் ஷோ ஆல் ஃபியூச்சர்ஸும் இருக்கிறது எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் காமிக்கும். இதில் நம்ம என்னென்ன எனேபிள் பண்ணணுங்கிறது மெயின்டைன் அக்கௌண்ட்ஸில் நம்ம அதுக்கு எஸ் கொடுக்கணும். அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அது எஸ் கொடுக்குறோம். அடுத்ததான் டேக்ஸேஷன் இப்போ நம்ம போட போதில்லை. அதுங்காட்டி இதுக்கு நம்ம நோன் கொடுத்துடலாம். ஆன்லைன் எக்ஸஸும் நம்ம இப்போ போட போகிறதில்ல. அதுங்காட்டி நோன் கொடுத்துடலாம். பண்ணியாச்சு. யூனிட்ஸும் ஸ்டாக் நம்ம போட போகிறோம். கிரியேட் கொடுத்துட்டு யூனிட் கொடுக்குறோம். யூனிட்ஸ் சிம்பிளில் பேக்ஸ் என்டர். ஃபார்மல் நேமில் பேக்கெட்ஸ் மொத்தமாக கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்போ சம் வவுச்சர் போடுறப்போ என்னென்ன யூனிட் யூஸ் பண்ணுறோம்னா பேக்கெட்ஸு, நம்பர்ஸு, பாட்டில்ஸ், இந்த 3 யூனிட்ஸ் தான் நம்ம யூனிட் கிரியேட் பண்ண போகிறோம். எஸ் சேவ் கொடுத்துறோம். அடுத்ததான் பாட்டில்ஸ்க்கு நம்ம நம்பராகவும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பாட்டில்னு கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தாச்சு. ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மகிட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம போடுறோம். அதுக்கு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறோம். ஓப்பனிங் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சோப், ஷாம்பு, காஃபி பவுடர். இப்போ அதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிறங்காட்டி நம்ம இங்கே குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம நேமில் கொடுக்கலாம். என்ன ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா பிஸ்கெட் இருக்குது. பிஸ்கெட் கொடுக்குறோம். இப்போ நம்ம இங்கே அண்டரில் பிரைமரின்னு இருக்குதா. இப்போ பிஸ்கெட் கொடுக்குறோம்னா லிஸ்ட் ஆஃப் குரூப்பில் கிரியேட் பண்ணிக்கலாம்.
வந்து இப்போ ஏதாவது ஃப்ளேவர் வந்து இருந்ததுன்னா அதை வந்து நாம பிஸ்கட்டில் வந்து கொடுத்துக்கலாம். இது வெறும் பிஸ்கட்டுக்குங்காட்டி லிஸ்ட் ஆஃப் ரூலில் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. ஹாப்பி பிரிட்டானியா பிஸ்கட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே அண்டரில் வந்து பிஸ்கட்டுன்னு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து பொதுவாக இருக்கங்காட்டி நம்ம ப்ரைமரியில் எதுவும் போடலை. பேக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்றோம். எந்த டேக்ஸுக்கான பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து போடுவோம். இப்போ வந்து நமக்கு இதுக்கான டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து எதுவும் இல்லை. அதுங்காட்டி இப்போ நம்ம குவான்டிட்டி வந்து போடலாம். குவான்டிட்டி வந்து 100 வந்து என்டர் 25 கொடுத்துறோம். 2500. இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். சோப்பு என்டர். சோப்பு வந்து நம்ம பீசஸ் நம்ம டேக்ஸ்க்கான பர்சன்டேஜ் எதுவும் இல்லை. அதுங்காட்டி அப்படியே நம்ம குவான்டிட்டி வந்து போட்டுடலாம். ரேட் எவ்வளோனா 55 என்டர் 2800. இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். அடுத்தது ஷாம்பு. ஷாம்பு வந்து நமக்கு பாட்டில் 50 90. சேவ் வந்து கொடுத்துட்றோம். காஃபி பவுடர் பேக்கெட்ஸ் 40 பேக்கெட்ஸ் என்டர் 120 120 என்டர் 1100. இப்போ வந்து சேவ் பண்ணிடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் ஐட்டம் வந்து போட்டாச்சு. வவுச்சர் வந்து போடுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் வித் பிஎஸ் சேனல் 2720. எவ்வளோனா 3 lakhsக்கு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வவுச்சர் வந்து போடுறோம். அது வந்து எதில் போடுவோம்னா நம்ம ரெசிப்டில் வந்து போடுவோம். இப்போ ரெசிப்டில் வந்து ஆல்டிசி கொடுக்கலாம், இல்லைனா கிரேட் கொடுக்கலாம். அதில் வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம். அண்டரில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் என்டர் 3 lakhs. உள்ள கேபிட்டல் எவ்வளோனா 3 lakhs. கையில் கேஷ் சேவ் வந்து கொடுத்துடலாம். அடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் த சிட்டி ட்ரேடர்ஸ். ஏப்ரல் 3 அப்போ பண்ணுறாங்க. ஏப்ரல் 3 அப்போ பண்ணுறது ஓகே. ஆனால் இதில் வந்து நம்ம எஜுகேஷன் மோட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுங்காட்டி டேட் வந்து மாற்ற முடியாது. அதுங்காட்டி நம்ம அந்த ஏப்ரல் 1 நம்ம எல்லா ட்ரான்சாக்ஷனும் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் சென்டரில் வந்து போடுறோம். டேட் என்டர் கொடுத்துறோம். சப்ளையர் இன்வாய்ஸ் வந்து அவங்களுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ளையர் இன்வாய்ஸோட பில் நம்பர் வந்து CT101. இதுதான் உங்களோட பில் நம்பர். என்டர். பார்ட்டி நேம் வந்து நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. அதுங்காட்டி நம்ம மேலே க்ரியேட்டுன்னு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா Alt+C கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எது க்ரியேட் பண்ணமோ அது வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எது வேணுமோ அதை Alt+C கொடுத்தோம்னா அது வந்து இப்போ ஓப்பன் ஆகும். இதே நம்ம ஸ்டாக் ஐட்டம் கொடுக்கணும்னா அந்த ஸ்டாக் ஐட்டம் போட வேண்டிய வர இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம Alt+C கொடுத்தோம்னா அங்கே வந்து ஸ்டாக் ஐட்டம். அதே யூனிட் கட்டை வந்து கிளிக் பண்ணோம்னா யூனிட் கட்டை வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அது வந்து நம்ம போடுறப்ப காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ஃப்ரம் சிட்டி ட்ரேடர்ஸ் கிட்ட கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது சிட்டி ட்ரேடர்ஸ் அண்டரில் வந்து சஞ்சய் கிரெடிட்டர்ஸ். ஏன்னா நம்ம வந்து கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அது வந்து நம்மளுடைய பொறுப்பு. அதுங்காட்டி அவர் வந்து கிரெடிட்டில் போடுறோம். வந்து பர்ச்சேஸ் வந்து அவங்களுக்கு கடனுக்கு பண்ணியிருக்கோம். அதுங்காட்டி இவங்க யாருன்னா நமக்கு சஞ்சய் கிரெடிட்டர்ஸ். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணணும். அது வந்து நம்மளுடைய பொறுப்பு. Ctrl+ சேவ் கொடுத்துரும். வந்து நம்ம பர்ச்சேஸ் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஏன்னா இது வந்து என்ன லெட்ஜர்னு கேட்குது. அதுக்கு வந்து நம்ம இப்போ பர்ச்சேஸ் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போடணும். ஓகேவா? இந்த பர்ச்சேஸ் லெட்ஜரில் என்னவோ பண்ணியிருக்கோங்கிறத வந்து நம்மளுக்கு கேட்குதாங்கிறத நம்ம இங்கே பர்ச்சேஸ் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு நம்ம வந்து என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, வந்து நம்ம என்னென்ன ஸ்டாக் வந்து அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறத வந்து பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டூத் பேஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து டூத் பேஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். கொஸ்டினில் பாருங்கள், டூத் பேஸ்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை. அந்த கம்பெனிக்கிட்டே இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதே இல்லை. அதுங்காட்டி நம்ம மறுபடி வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்.
அதுக்கு வந்து நம்ம ஆல்ட் சீன் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஸ்டாக் இன்வென்ட்ரி கிரியேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராடக்ட் பற்றி நம்ம போடணும். அதுங்காட்டி தான் ஸ்டாக் ஐட்டம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அவங்ககிட்ட என்ன வாங்கணும்னா டூத் பேஸ்ட் வந்து வாங்குகிறோம். அது வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டூத் பேஸ்ட் பீஸ் என்டர் Ctrl+C கொடுத்துட்டு டூத் பேஸ்ட் வந்து கொடுத்துறோம். அது வந்து எத்தனை வாங்குறோம்னா குவாலிட்டி 60. ரேட் வந்து எவ்வளோன்னா 45 rupees. ஒன்று 45னா 60 பீசஸ் வந்து எவ்வளோங்கிறது காமிக்கும். ஹேர் ஆயில் வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்ல வந்து இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம வடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். Alt+C ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் யூனிட்ல பாட்டில். இப்போ ஹேர் ஆயில் வந்து வந்துச்சு. அது வந்து எத்தனை வாங்கியிருக்கோம்னா 30 பாட்டில்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். 80 rupees. ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருக்கிறோம். ஃபேஸ் வாஷ் வந்து நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. அதையும் நம்ம ஆல்டிசி வந்து கொடுக்குறோம். ஃபேஸ் வாஷ் வந்து பீசஸ் எத்தனை வந்து வாங்குறோம்னா 25 பீசஸ் வந்து வாங்குகிறோம். எவ்வளோனா 80 rupees. ஹேர் ஆயில் ரேட் வந்து மாற்றி போட்டு இப்போ அதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இது வந்து 95 rupees. நமக்கு ஃபேஸ் வாஷ் தான் 80. அவ்வளோதான். இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். இன்னொன்று சேல் வந்து பண்ணுறோம். பார்ட்டியோட நேம் ராயல் ஸ்டோர் அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். Alt+C பார்ட்டி நேமோடது வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து கடனுக்கு வந்து அவங்களுக்கு விற்கிறோம். அதுங்காட்டி அவங்களோட பேர் வந்து நம்ம போடுறோம். இது வந்து நமக்கு சண்டே டெப்டார்ஸ் என்ன லெஜருங்கிறது வந்து கேட்குறது வந்து நம்ம மறுபடி சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடுறோம். சேவ் வந்து பண்ணியாச்சு. அடுத்ததான் என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறோம் என்ன பாருங்கள். பிஸ்கட்டும் ஷாம்பு வந்து சேல் பண்ணியிருக்கோம். பீலெட்டை வந்து டைப் பண்ணனா கீழே இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸ்டாக் ஐட்டத்தில் வந்து நம்ம பிஸ்கட்டுங்கிறது வந்து இருக்குது. அதை வந்து நம்ம எங்கே கொடுத்தாலும் பிஸ்கட் வந்துடும். எத்தனை சேல் பண்ணுறோன்னா 40 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். 40 பேக்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். என்டர் கொடுக்குறோம். ரேட் 35. அடுத்ததாக சோப்பு 20 பீசஸ் வந்து 45. ஓகே. இப்போ நம்ம ராயல் ஸ்டோர்ஸுக்கு வந்து இந்த 2 ப்ராடக்ட்டை விற்றுருக்கோம். எவ்வளோக்குன்னா 2300க்கு தான் நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. அடுத்ததான் மறுபடி யார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா சிவா ஏஜென்சிஸ் கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். சப்ளையர்ஸ் இன்வாய்ஸ் என்னவங்களில் வந்து பில் நம்பர் வந்து போடுறோம். SA301. Alt+C யார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண சிவா ஆர்கானிக் கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்டர் இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம கொடுக்கணும். அது வந்து நம்மளோட பொறுப்பு. அதுங்காட்டி நம்ம சன்ரி கிரியேட்டர்ஸ்ன்னு போடுறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா டிட்டர்ஜென்ட் பவுடர் ஃப்ளோர் கிளீனர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ டிட்டர்ஜென்ட் வந்து போடலாம் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். Alt+C கொடுத்துட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். டிட்டர்ஜென்ட் பவுடர் பிரைமரி பேக்ஸ் வந்து எத்தனை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 50 பேக்கெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். எவ்வளோக்குன்னா 70 rupeesல. அடுத்ததாக ஃப்ளோர் கிளீனர் கிரியேட் பண்ணணும். என்டர். ஃப்ளோர் கிளீனர் வந்து நமக்கு யூனிட்ஸில் பாட்டில்ஸ் சேவ் வந்து பண்ணுறோம். ஃப்ளோர் கிளீனர்ஸ் வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 20. எவ்வளோன்னா 110,200. ஓகேவா. அதை வந்து நம்ம சேவ் வந்து பண்ணிடலாம். 5th amount paid to city traders against to bill number CT101 April 10 discount received 3%.
அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். அப்போ பே பண்ணுறப்ப தான் அவங்க 3% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ போட முடியாது. பேமெண்ட் பண்ணுறப்ப தான் நம்ம இந்த அமௌண்ட் வந்து போடணும். ஏன்னா நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுறப்ப தான் இவங்க வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து 3% வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பேமெண்ட்டில் தான் போடணும். ஓகேவா? இதை தான் நம்ம இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணதை வந்து போட போகிறோம். பைல் சார்ஜஸ் வந்து கொடுக்குறோம். 7550 வந்து நம்ம உங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஓகேவா? அப்படி கொடுக்குறப்போ நமக்கு 3% வந்து டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம கிரெடிட்டில் வந்து போட்டுக்கிறோம். இப்போது கரண்ட் பேலன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு காமிக்குதுன்னா 7550 வந்து இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம இதில் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி இதில் பில் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். CT101 என்டர். இதில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம்ல அதை வந்து போடுறோம். பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நமக்கு இன்டைரக்ட் இன்கம். 2ல் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அங்கே வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் வந்து போடணும். கால்குலேட் பண்ணி இங்கே வந்து போட்டுக்கலாம். இதை வந்து அழைச்சிட்டு Alt C வந்து கொடுக்குறோம். கால்குலேட்டர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். கீழே காமிக்குது, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ரீட்டைலர்ஸ் கிட்ட டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து போடுறோம். 7550 இன்ட்டு 3% டிவைட் பை 100. நமக்கு 226.50 பைஸ் தான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து அமௌண்ட். மீதி வந்து கேஷாக பே பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறோம். இப்போ இதை வந்து நம்ம Ctrl+C கொடுத்து அக்செப்ட் கொடுத்துடலாம். சேல்ஸ் டு மீனா ஸ்டோர்ஸ் April 12. மீனா ஸ்டோர்ஸ் வந்து நம்ம சேல் வந்து பண்ணுறோம். அதுக்கான சேல்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்து டேட் என்டர் கொடுக்குறோம். பார்ட்டி நேம் வந்து மீனா ஸ்டோர்ஸ். இப்போ அது வந்து இல்லை, அதுங்காட்டி நம்ம உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுறோம். Ctrl+C. மீனா ஸ்டோர். சண்டே டெப்டர்ஸ். ஏன்னா அவங்க வந்து நம்ம கடனுக்கு வந்து அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நமக்கு கொடுக்கணும். அதுங்கிட்ட அவங்க டெப்டார்ஸ் சேவ் வந்து பண்ணுறோம். இதில் வந்து என்னென்ன அவங்களுக்கு சேல் பண்ணுறோன்னா ஷாம்பு 15 பாட்டில் 10. அடுத்ததாக காஃபி பவுடர் எத்தனை பேக்கெட்னா 10. அமௌண்ட்டு எவ்வளோன்னா 140. அதான் Ctrl+A கொடுக்குறோம். 7th அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ராயல் ஸ்டோர்ஸ் அகேன்ஸ்ட் பில் நம்பர் RS201. டிஸ்கவுண்ட் அலோடு 2%. ரிசீவ் பண்ணுறப்போ நம்ம வந்து 2% வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து நம்ம எப்படி போடுறோங்கிறது பார்க்கலாம். ரெசிப்டில் வந்து போடுறோம். ஸோ அவங்க வந்து செட்டில் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு இன்கம் வந்து உள்ளே வருது. அதுங்காட்டி நம்ம ரெசிப்டில் போடுறோம். இப்போது டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறத வந்து அவங்க பேமெண்ட் நம்ம கொடுக்குறாங்க. அதுலேருந்து தான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அலோடு ரெசிப்ட் இதில் போடுறோம். பேமெண்ட் செட்டில் பண்ணுறவங்கள வந்து நம்ம 2ல் போடுறோம். ராயல் ஸ்டோருக்கு என்டர். இங்கே வந்து கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு 2300. அது வந்து என்டர் பண்ணுறோம். இதனுடைய பில் நம்பர் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து அலோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம எத்தனை பர்சன்டேஜுங்கிறது வந்து கால்குலேட் பண்ணோம். Alt+C கொடுத்தோம்னா இப்போ கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் 2300 இன்ட்டு எத்தனை அலோவ் பண்ணிக்கோன்னா 2% பை 100. 46 rupees வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். பையில் வந்து கேஷ், மீதி வந்து அவங்க கேஷாக வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ராயல் ஸ்டோர்ஸுக்கு வந்து நம்ம 2300க்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நம்மக்கிட்ட கடனுக்கு வாங்கியிருக்காங்க. அதை வந்து நமக்கு பணமாக கொடுக்குறாங்க. அப்படி பணமாக கொடுக்குறப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம 2% வந்து டிஸ்கவுண்ட் வந்து அலோட் பண்ணுறோம். அப்போ 2% டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணுறப்போ 2300லேருந்து இந்த 2% போடுறப்ப நம்ம ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க மீதி வந்து 2254 வந்து அவங்க கேஷாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம போட்ட என்ட்ரிஸ் எல்லாமே வியூ பண்ணி பார்க்கலாம். 4 விதமாக பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் மூலிமா பார்க்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து என்டர் பண்ணுறோம். அதில் ட்ரையல் பேலன்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து காமிக்கும். கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்குது, சேல்ஸு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, இன்டைரக்ட் இன்கமில் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது வந்து காமிக்குது. அடுத்ததான் நம்ம Alt F1 கொடுத்தோம்னா இன்னும் டீட்டெயிலாக காமிக்கும். கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வந்து எவ்வளோ,
கரண்ட் அசெட் வந்து எவ்வளோ இருக்குது, சேல்ஸ் வந்து எவ்வளோ, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ், இன்டைரக்ட் இன்கம், அது வந்து இன்டைரக்ட் இன்கமில் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு இருக்குது. பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. கரண்ட் அசெட்டில் வந்து என்னென்ன கரண்ட் அசெட் இருக்குங்கிறதும் காமிக்குது. இதுவே நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம்னா கரண்ட் அசெட்டு என்னென்னு காமிக்கும். மேலே சண்டே டெப்டர்ஸ்னால் என்ன, சண்டே டெப்டர்ஸில் வந்து யார் யார் வராங்கங்கிறதும் காமிக்கும். அடுத்ததாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அதில் வந்து பார்த்துக்கலாம். நமக்கு நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 1326 வந்து இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னா அது 1600 வந்து இருக்குது. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணுறோம். அதில் அவுட்ஸ்டாண்டிங்ஸ் கொடுக்குறோம். அதில் ரிசீவபிள், அதில் வந்து என்னால் ரிசீவ் பண்ணிக்கோங்கிறது வந்து காமிக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோங்கிறது வந்து காமிக்குது. ராயல் ஸ்டோர்ஸ் கிட்டேயும் காமிக்குது, மீனா ஸ்டோர்ஸ் கிட்டேயும் காமிக்குது. என்டர் பண்ணோம்னா உங்ககிட்ட வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோங்கிறது காமிக்குது பாருங்கள். அடுத்தது லெட்ஜரில் வந்து என்னென்ன க்ரியேட் பண்ணிக்கோங்கிறது வந்து பார்த்துக்கலாம். குரூப்பில் வந்து என்னென்ன குரூப் வந்து இருக்குது, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், சன்ட்ரி டெப்டர்ஸுங்கிற குரூப் வந்து இருக்குது. அடுத்ததாக ஸ்டாக் சம்மரியில் வந்து என்னென்ன குவான்டிட்டி, அது வந்து எவ்வளோ இருக்குது, அதனோட வேல்யூ வந்து காமிக்குது. உள்ள என்டர் பண்ணி பார்த்தோம்னா அண்ட் டோட்டல் வந்து காமிக்கும். இதுவே நம்ம எஜுகேஷன் மோடு, இதுவே நம்ம வந்து பே பண்ணோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாள் டிரான்சாக்ஷனும் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இது எஜுகேஷன் மோடுங்கிறங்காட்டி April 1ங்கிறது மட்டும்தான் நமக்கு காமிக்கும். ஒவ்வொன்றா கிராண்ட் டோட்டல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.